Good morning students. Now we discussed about 10th standard social science subject geography lesson 3 India agriculture. Okay. Learning objectives of this lesson to understand the nature of India soil types and their distribution. To know about the importance of irrigation and multi-purpose projects in India, to study about the agriculture and its types and importance, to understand the livestock and fishing resources of India, to comprehend the problem of farming in India. Okay, பத்தாவது சமூக அறிவியலில் புவியியலில் 3வது பாடம் இந்தியா வேளாண்மை. இந்த பாடத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மண்ணுடைய வகைகளுடைய தன்மை, அதனுடைய பரவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீர்ப்பாசனம் மற்றும் பல்நோக்கு திட்டங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது இந்திய வேளாண்மை வகைகளும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய கால்நடைகள் மீன் வளங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் வேளாண்மையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? Now let's go to the lesson. Introduction of this lesson. The soil is one of the most important natural resources. அறிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளங்கள்லேயே மண் வளம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வளம். India's varied natural environments resulted in a great variety of soils compared to any other countries of similar size in the world. இந்திய நாட்டுடைய பரப்பளவு கொண்ட மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் வேறுபட்ட இயற்கை சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இங்கே மண் வகைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் எப்படி காணப்படுதுன்னா, rich, deep and fertile soil support high density of population through agricultural prosperity. இங்கே வளமான மண் அப்படிங்கிறது வேளாண்மை ஊக்குப்படுத்துறதோட அதிக மக்கள் தொகைக்கும் ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாயில். Soil is the uppermost layer of the land surface, usually composed of minerals, organic matters, living organisms, air and water. மண் அப்படிங்கிறது கனிமங்களுடைய கூட்டுப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அது கனிமங்களுடைய கூட்டுப்பொருட்கள் இருக்கும். மக்கிய தாவரங்கள், விலங்கின பொருட்கள், காற்று, நீர், இது எல்லாம் ஒன்றா சேர்ந்துனது தான் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். Grains in the soil are 3 categories, namely clay, silt and sand. அதாவது மண் புவிக்கு மேல் பரப்பில் காணப்படக்கூடிய ஒரு அடுக்கு. சரியா? பூமிக்கு மேலே இருக்கிறது தான் மண் சொல்லுவோம். இதில் மண் துகள்கள், களிமண், மண் மற்றும் மண் மண்டி படிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சாயில் ஆர் ஜென்ரலி ஃபார்ம்டு பை த வெதரிங் ஆஃப் ராக்ஸ் அண்டர் டிஃபரண்ட் கண்டிஷன்ஸ். பல்வேறு கால சூழ்நிலையால் பாறைகள் சிதைவுற்று மண்ணாக உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். Some soils are formed by the deposition of agents of denudation. ஒரு சில மண் வகைகள் அப்படிங்கிறது தேயுறுதல் அப்படிங்கிற காரணிகளால் அரிக்கப்பட்டு பின்னாடி படிய வைக்கிறதன் மூலமாக உருவாக்கப்படலாம். Soils can vary greatly from one region to another. மண் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். The Indian Council of Agricultural Research ICAR set up in 1953. It divides the soil of India into the following 8 major groups. அதாவது 1953ஆவது ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அப்படிங்கிறது இந்தியாவில் காணப்படக்கூடிய மண்ணை 8 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அலுவியல் சாயில், வண்டல் மண் சொல்லுவோம். பிளாக் சாயில் கரிசல் மண், ரெட் சாயில் செம்மண், லேட்ரைட் சாயில் சரளை மண், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் காடு மற்றும் மலை மண், அரிட் அண்ட் டெசர்ட் சாயில் வறண்ட பாலை மண், சலைன் அண்ட் அல்கலைன் சாயில் உப்பு மற்றும் காரமண், அடுத்த பெட்டி அண்டு மார்ஸ்லி சாயில் களிமண் மற்றும் சதுப்பு நில மண் அப்படின்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஹவு மெனி பர்சன்டேஜ் த சாயில்ஸ் கண்டெயின் இன் இந்தியா. ஓகேவா? ஒவ்வொரு சாயில் அதாவது மண் வகைகள் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒவ்வொரு வகையான மண்ணும் எத்தனை சதவிகிதம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த டயக்ராம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேவா? நமக்கு பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 22.16%, அதாவது வண்டல் மண். செம்மண் அல்லது ரெட் சாயில்னு சொல்லுவோம் 28%. பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். கரிசல் மண் 29.69%. சலைன் அண்ட் அல்கனிங் சாயில் அதாவது உப்பு கார மண் அப்படிங்கிறது 1.29%. பர்ட்டி அண்டு மார்ஸ்லி சாயில் களிமண் மற்றும் சதுப்பு நில மண் 2.17%. லேட்ரைட் சாயில் அப்படிம்போம் சரளை மண்
இது வந்து 2.62%. arid and desert soil வறண்ட பாலை மண் அப்படிங்கிறது 6.13%. ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் அதாவது காடு மற்றும் மலை மண் அப்படிங்கிறது 7.94% அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ நாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சாயிலுடைய அந்த டைப்ஸ், ஓகேவா, ஒவ்வொரு சாயிலுடைய டைப்ஸ் அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது எங்கெல்லாம் காணப்படுது, வாட் ஆர் த கிராப்ஸ் க்ரோயிங் இன் தட் பர்டிகுலர் டைப் ஆஃப் சாயில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அலுவியல் சாயில். ஓகேவா? இந்த அலுவியல் சாயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக சொல்லுவோம். ஒன்று காதர், இன்னொன்று வந்து பாங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் வந்து காதர், லைட் கலர்ட் மோர் சிலிசியஸ். ஓகேவா? இது வந்து மெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாங்கர், த ஓல்டர் அலுவியம் கம்போஸ்ட் ஆஃப் லைம் நோடல்ஸ் அண்ட் ஹாஸ் கிளேலி காம்போசன். இட் இஸ் த டார்க் இன் கலர். இந்த சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள் இது வந்து அடர்ந்த நிறத்தில் வந்து இருக்கும். ஃபார்மேஷன், ஹவு டு ஃபார்ம் த அலுவியல் சாயில். செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் வென் தே ஸ்லோலி லூஸ். இது எப்படி உருவாகுதுன்னா சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளுடைய வேகம் குறையும் பொழுது படிய வைக்கிறதன் மூலமாக உருவாகுது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் என்னென்ன வேதிப்பொருட்கள் பண்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச் இன் பொட்டாஸ், பாஸ்பரிக் ஆசிட், லைம் அண்ட் கார்பன் காம்போனேட் பட் புவர் இன் நைட்ரஜன். பொட்டாசியம், பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு, கார்பன் கலவைகள் வந்து அதிகமாக இருக்குது. நைட்ரஜன் அப்படிங்கிறது இந்த சாயிலில் கம்மியாக இருக்கும். சரியா? நேச்சர், இந்த மண்ணுடைய தன்மைன்னா சாண்டி, லூம், சில்ட், கிளே. ப்ரொஃபைல் ஷோஸ் நோ மார்க்கெட் டிஃப்ரென்சியேஷன்ஸ். வண்டல், மண் மண்டி, களிமண் போன கலவைகளோட மண் அடுக்குகளில் வந்து இது காணப்படும். சரியா? சரி, இந்த மண் எங்கெல்லாம் காணப்படுது? கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர் வேலிஸ், அந்த கங்கை பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்குகளை, பிளைன்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேசத்தில். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் சொல்லுவோம், அண்ட் பீகார், அண்ட் ரிவர் மவுத் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட். ஓகேவா? கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஆற்று முகத்துவார பகுதிகளில் இதை பார்க்கலாம். சரி, இந்த சாயில் என்னென்ன கிராப்ஸ் வந்து கல்டிவேஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் நெல், வீட்னா கோதுமை, சுகர் கேன் அப்படிங்கிறது கரும்பு, அண்ட் ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள் விளைய பயன்படுது. நெக்ஸ்ட்டு, ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சாயில். ஓகேவா? பிளாக் சாயில் அப்படிங்கிறது ஃபார்மேஷன்ஸ். ஓகேவா? எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெரைவ்டு ஃப்ரம் பாசல்ட் ஆஃப் டெக்கான் ட்ராப். டக்கான பகுதியில் உள்ள பாசல்ட் பாறையிலிருந்து உருவாகுது. இதனுடைய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் டிட்டானியம் அண்டு அயன். டைட்டானியமும் இரும்பு தாதுக்களும் இருக்கிறனால இந்த மண் எப்படி இருக்கும்? கருப்பு கலரில் இருக்கும். Chemical properties consist of calcium and magnesium carbonates, high quantities of iron, aluminum, lime and magnesium. இதில் வந்து கால்சியம், மக்னீசியம், கார்பனேட்ஸ், அதிக அளவிலான இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு, மாங்கனீஸ் அப்படிங்கிறது காணப்படும். சரியா? அடுத்தது ரிச் இன் பொட்டாஸ், லைம், அலுமினியம், கால்சியம் அண்டு மெக்னீசியம் இன் புவர் இன் நைட்ரஜன், பாஸ்பரிக் ஆசிட் அண்டு ஹியூமஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நைட்ரஜன், பாஸ்பரிக் அமிலம், இலை மக்குகள் வந்து குறைவாக இருக்கும். நேச்சர், இதனோட தன்மை எப்படி இருக்குன்னா ஸ்டிக்லி வென் வெட், ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்டர் ரெட்டன்டிவிலி. அதை ஈரமாக இருக்கும்போது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வச்சுக்கக்கூடிய தன்மையும் இந்த மண்ணுக்கு இருக்கும். இந்த மண் எங்கெல்லாம் காணப்படுதுன்னா மகாராஷ்டிரா, மால்வா பிளாட்டியூ, அடுத்து கத்திவார் பெனிசுலா, தெலுங்கானா அண்டு ராயல்சீமா ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் நார்த்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகா. ஓகேவா? நார்த்தன் பார்ட்னா வடக்கு பகுதியில் பார்க்கலாம். என்னென்ன காப்பு வந்து இதில் கல்டிவேஷன் பண்ணுறாங்கன்னா காட்டன், பருத்தி, மில்லட்ஸ் அப்படின்னா திணை வகைகள், டொபேக்கோ புகையிலை அண்டு சுகர் கேன்னா கரும்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெட் சாயில், ஃபார்மேஷன் ஆஃப் தி சாயில். ஓகே, டீகம்போசன்ஸ் ஆஃப் ஆன்சியன்ஸ். இது வந்து பழமையான படிக்கு பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதன் மூலமாக அதாவது கிறிஸ்டைன் ராக்ஸ் மூலமாக உருவாகும். லைக் கிரானைட்ஸ் அண்டு ஜென்சஸ் ஃப்ரம் த ராக் டைப். ஓகேவா? கிரைனைட், நைஸ் அப்படிங்கக்கூடிய பாறை வந்து சிதை விடுறதுனால ஏற்படுது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கும்? ரிச் இன் மினரல்ஸ் சச்சஸ் லைன் அண்டு மெக்னீசியம். இரும்பும் மக்னீசியமும் அதிக அளவில் காணப்படுது. டெஃபிசிட்னா குறைவா நைட்ரஜன், ஹியூமஸ், பாஸ்பரிக் ஆசிட் அண்ட் லைம்.
நைட்ரஜன், இலை மக்குகள், பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு சத்து வந்து குறைவாக காணப்படும். இதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் டெக்ஸ்சர், போரஸ், friable presence of limited soluble salts, clay fraction of the red soils generally consist of கலனிட்டிக்கல் மினரல்ஸ். ஓகே, அதாவது மெயின் துகள்களில் குறிப்பிடக்கூடிய உப்பு கரைசல், வெண்களி பாறை துகள்கள், சிறு வெடிப்புகளோட கூடிய செம்மண் படிவு, அந்த மாதிரியெல்லாம் இது காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எங்கெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் டெக்கான் பிளாட்டியூ, தக்கான பீடபூமியோட கிழக்கு பகுதி, சதர்ன் ஸ்டேட்ஸ், ஓகேவா, தென் மாநிலங்களாக இருக்கக்கூடிய கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்டு சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. சோட்டா நாக்பூர் பிளாட்டில் குறிப்பாக எங்கே பார்க்கலாம்னா ஜார்க்கண்டில் பார்க்கலாம். வாட் ஆர் த கிராப்ஸ் க்ரோன் வெல் இன் திஸ் டைப் ஆஃப் சாயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்னா கோதுமை, ரைஸ்னா நெல், காட்டன்னா பருத்தி, சுகர் கேன்னா கரும்பு அண்ட் பல்சஸ் அப்படின்னா பருப்பு வகைகள். ஓகேவா. நெக்ஸ்ட் லேட்ரைட் சாயில், formation of the soil formed in the regions where alternative wet and hot dry conditions prevail. It's formed by the presence of leaching. வெப்பம் அல்லது குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது மண் சுவரல், அதாவது லீச்சிங் அப்படிங்கிறது ஏற்படும். இதன் காரணமாக இந்த மண் வந்து உருவாகுது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்போஸ்டு மெயின்லி பை ஹைட்ரைடு ஆக்சைடு ஆஃப் அயர்ன் அண்டு அலுமினியம். இரும்பு மற்றும் அலுமினியத்தில் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவாக்கப்பட்டது அப்படிங்களாம். நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆசிக் ஆன் ஹை ஏரியா, புவர் இன் ஹை லெவல், cannot retain moisture, while plants they consist of heavy loam and clay and easily retain moisture. இது வந்து உயரமான மலைப்பகுதிகளில் அதிகமான அமிலத்தன்மையோடையும் தாழ்வான பகுதிகளில் குறைந்த அளவு அமிலத்தன்மையோடையும் காணப்படும். இது பொதுவாக வந்து ஈரத்தை வந்து தக்க வச்சுக்காது. சரியா. களிமண் கலந்த வண்டல் மடிவு கொண்ட சமவெளி பகுதிகளில் வந்து ஈரப்பதத்தை இது வந்து தக்க வச்சுக்கும்னு சொல்லாங்க. எங்கெங்கெல்லாம் காணப்படுதுன்னா அஸ்ஸாம் ஹில்ஸ் சமிட் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா அண்ட் ஈஸ்டர்ன் கோட்ஸ் அண்ட் த ரீஜன் ஆஃப் ஒடிசா. அஸ்ஸாம் குன்றுகள், கேரளா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவார பகுதி, ஒடிசா, அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் பார்க்கலாம். இதில் என்னென்ன பயிர் விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி, ரப்பர், செஸ்னவுட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி அண்டு டபேக்கோ அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. த நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் அண்டு மவுண்டைன் சாயில்ஸ் டிஃபர் ஃப்ரம் ரீஜன் டு ரீஜன், டிபெண்ட்ஸ் ஆன் கிளைமேட். இது வந்து பார்த்தீங்கன்னா காடு மற்றும் மலை மண் அப்படின்னு சொல்லுவோம். இது காலநிலைக்கு ஏற்ப இடத்துக்கு இடம் வந்து மாறுபடும். டியூ டு மெக்கானிக்கல் வெதரிங் காஸ்டு பை ஸ்னோ, ரெயின், டெம்பரேச்சர் வேரியேஷன், பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதீக சிதைவு காரணமாக வந்து இது உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆர் டெஃபிசிட்ஸ் இன் பொட்டாஸ், பாஸ்பரஸ் அண்ட் லைம். பொட்டாஸ், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து குறைவாக இருக்கும். இதனுடைய நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட், சாண்டி, தின் அண்ட் பவுண்ட் வித் த பீசஸ் ஆஃப் ராக். Their character changes with the parent rocks, very rich in humus, slow composition makes it acid. ஓகே, இதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா மென்மையான மணல், பாறை துகள்கள் கலந்து காணப்படும். இந்த மண்ணில் வந்து தாய்ப்பாறைக்கு ஏற்ப மாறுபடும். அதிகமான இலை மக்கு சத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கும். மெதுவாக மக்குகள் சிதைவுறதுனால காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேவா. எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபூசியஸ் ஃபாரஸ்ட் பெல்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ஊசி இலை காடுகள் அந்த பகுதிகளில் வந்து நாம் இதை வந்து பார்க்கலாம். ஓகேவா. அடுத்தது ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் சிக்கிம், ஈஸ்ட் அண்டு வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த பகுதிகளை பார்க்கலாம். இங்கே என்னென்ன பயிர்கள் வந்து வளரும்னு பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, ரைஸ், மைஸ் அப்படின்னா சோளம், பொட்டேட்டோ அப்படின்னா உருளைக்கிழங்கு, பார்லி வந்து பார்லி சொல்லுவோம், டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ். ஓகேவா. வெப்பமண்டல பல வகைகள் அண்ட் வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்பைசஸ். ஓகேவா. வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்களும் விளையும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அரிட் அண்டு டெசர்ட் சாயில் ஃபார்மேஷன் டியூ டு ப்ரிவலன்ஸ் ஆஃப் த ட்ரை கிளைமேட் அண்ட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் அசிலேட்டட் எவாப்ரேட்டன். The soil is dry. It is also low humus content due to the absence of vegetative covers. இது எப்படி உருவாகுதுன்னா வறண்ட காலநிலை, அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருக்கிறதுனால மேல் மண் எப்படி இருக்குன்னா ரொம்ப வறண்டு காணப்படும். தாவரங்கள் இல்லாதனால இங்கே இலைச்சத்து மக்குகள் அப்படிங்கிறது காணப்படாது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா contain high percentage of soluble salt, organic with varying degree of calcium carbonate and poor in organic matter, rich enough in phosphate,
த்ரூ புவர் இன் நைட்ரஜன். அதிக அளவிலான உப்பு, அமிலத்தன்மை, பாஸ்போர்ட், பல்வேறு அளவுகளில் இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட்டு, உயிர் சத்துக்கள் மற்றும் நைட்ரஜன் அப்படிங்கிறது குறைவாக காணப்படும். நேச்சர்னு பார்த்திங்கன்னா லைட் இன் கலர், லோ ஹியூமஸ், ஃப்ரீயபிள் ஸ்ட்ரக்சர், லோ இன் மாய்ஸ்டர். வெளிந்த நிறம் இருக்கும், குறைந்த இலை மக்கு சத்து, புரைத்தன்மை உடையது, குறைந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது இருக்கும். எங்கெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், நார்த்தன் குஜராத்துடைய வடக்கு பகுதி, சதர்ன் பார்ட் ஆஃப் பஞ்சாபுடைய தென் பகுதியில். இங்கே என்னென்னலாம் விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்னால் திணை வகைகள், பார்லி, காட்டனா பருத்தி, மைஸ் அண்டு பல்சஸ் அப்படின்னா சோளம் வகைகள், பயிறு வகைகள். இதெல்லாம் எப்படி விளையினா வித் த ஹெல்ப் ஆஃப் இரிகேஷன், நீர்ப்பாசன வசதியோடு இதெல்லாம் விளைவிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சலைன் அண்டு அல்கைன் சாயில்ஸ். ஓகே, ஃபார்மேஷன்ஸ் formed due to ill drainage which cause water logging, injurious salts and transfer from subsurface to the topsoil by them capillary actions. It causes the salinizations of the soil. இது உப்பு மற்றும் காரமண் அப்படின்னு சொல்லுவோம். வடிகால் அமைப்பு இல்லாதனால நீர்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புகள் அந்த நுண்புழை நுழைவு காரணமாக மண்ணுடைய கீழ் அடுக்கிலிருந்து மேல் பரப்புக்கு கடத்தப்படும். இதனால் இந்த மண் உப்பு மற்றும் காரத்தன்மையோடு காணப்படும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா லிபரேட் சோடியம், மெக்னீசியம் அண்டு கால்சியம் சால்ட் அண்டு சல்ஃபரிக் ஆசிட். சோடியம், மக்னீசியம், கால்சியம், சல்ஃபுரிக் அமிலம் அதிகமாக காணப்படும். நேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா consist of an excess of sodium salt and mineral fragments with weatherings. சிதைக்கப்படாத பாறைகள் மற்றும் சிதைவுற்ற கனிமங்கள் அப்படிங்கிறது இதில் இருக்கும். இந்த மண் எங்கெல்லாம் பார்க்கலன்னா ஆந்திர பிரதேஷ் அண்டு கர்நாடகா, இந்த ட்ரையர் பார்ட் ஆஃப் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் அண்டு மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பார்க்கலாம். கிராப்ஸ் do not grow because of excess salinization of soil. இதில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறனால இங்கே எந்த வகையான பயிர்களும் வளர்றதுக்குண்டான சூழ்நிலை அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அடுத்தது பெட்டி அண்டு மார்ஸ்லி சாயில்ஸ். ஃபார்மேஷன் formed in humid regions from the organic matter. It's found in the area of heavy rainfall and high humidity. Petrol soils are black, heavy and highly acidic. உயிரின பொருட்களிலிருந்து ஈர காலநிலை உள்ள பகுதிகளில் இந்த மண் காணப்படும். இந்த மண் கருமை நிறம் மற்றும் அதிக காரம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதிக மழை அளவு, அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெஃபிசிட் இன் பொட்டாஸ் அண்ட் பாஸ்போர்ட். பொட்டாஸும் பாஸ்போர்ட் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தன்மைன்னு எடுத்துக்கிட்டால் கண்டெயின் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சால்யூபிள் சால்ட் and 10 to 40% of organic matters and high proportion of vegetable matter. ஈரத்தன்மையோட இலைமக்க கொண்டு இருக்கும், கருமை நிறத்தில் இது காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? இது எங்கெல்லாம் பார்க்கலன்னா கோட்டயம் அண்ட் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா, கோஸ்டல் ஏரியா ஆஃப் ஒடிசா, தமிழ்நாடு, சுந்தர்பன்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இன் பீகார் அண்ட் அல்மோரா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்ட். ஓகேவா? இங்கே என்னென்ன பயிர்கள் விளையினா பேடி அண்டு ஜூட். ஓகே, நெக்ஸ்ட்டு சாயில் டீக்ரிடேஷன். சாயில் டீக்ரிடேஷன் அப்படின்னா மண்ணுடைய சீரழிவு. சாயில் டீக்ரிடேஷன் இஸ் அன் அக்யூட் ப்ராப்ளம் இன் இந்தியாவில் மண் சீரழிவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அக்கார்டிங் டு a 2015 ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங், இந்தியாவுடைய தொலை நுண்ணுணர்வு அப்படிங்கக்கூடியது 2015ஆம் ஆண்டு அறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா த எஸ்டிமேட்டட் த அமௌண்ட் ஆஃப் சாயில் எரோசன் தட் அக்கர்ட் இன் இந்தியா வாஸ் 147 மில்லியன் ஹெக்டேர்ஸ். அந்த அறிக்கையின்படி 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு மண் மண் அரிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த மெயின் ப்ராப்ளம் ஆஃப் த இந்தியன் சாயில்ஸ் ஆர், இந்திய மண் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அல்லது சவால்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன், ஷீட் எரோஷன், ட்ரில் எரோஷன், கல்லி எரோஷன், ராம்னி அண்டு பேட்லேண்டு. அதாவது மண் அரிப்புன்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்குன்னா தாழ் அரிப்பு, நீரோட்ட மண் அரிப்பு, நீர் பள்ள மண் அரிப்பு, பள்ளத்தாக்கு மண் அரிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரெண்டாவது டீக்ரடேஷன் ஆஃப் சாயில், மண் சீரழியிறது. வாட்டர் லாக்கிங், நீர் ஒரே இடத்துல தேங்கி நிற்கிறது.
சலைன் அண்ட் அல்கைன் உவர்ப்பு மற்றும் காரத்தன்மையுள்ள இருக்கக்கூடிய தண்ணியினால் ஆகும். சால்ட் ஃப்ளாட்ஸ் டைப் ஆஃப் சாயில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் எரோசன்ஸ் உப்பு படிவுகள் இதெல்லாம் வந்து மண்ணுடைய அந்த மண்ணை வந்து சீரழிக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். மெத்தட்ஸ் ஆஃப் கன்சர்வேட்டிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் மண்ணை வளத்தை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், அதை எப்படி மேலாண்மை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபாரஸ்டேஷன் காடுகளை வந்து உருவாக்கணும். கன்ஸ்ட்ரக்டிங் டேம்ஸ் அண்ட் பேரேஜஸ் அணைகள் மற்றும் குறுக்கணைகளை வந்து கட்டுறது. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிரேசிங் அதிகப்படியான மேய்ச்சலை வந்து தடுக்கிறது. இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகளை வந்து நாம் பின்பற்றுறது. ஓகேவா. கான்டியூர் மெத்தட் ரொட்டேஷன் கான்டியூர் மெத்தட்னா சம உயரத்தில் உழுறது. ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் பயிரை வந்து மாற்றி மாற்றி பயிரிடுது. கான்டியூர் பில்டிங் கரைகளை வந்து கட்டுறது. ஸ்ட்ரிப் கிராப்பிங் படிக்கட்டு வேளாண்மைன்னு சொல்லுவோம். பிளான்டிங் ஆஃப் ஷெல்டர் பெல்ட் பட்டையில் வந்து பயிரிடுறது. அடாப்டிங் த டெக்னிக்ஸ் ஆஃப் சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர் அதாவது வந்து காற்று எதிர் திசைகளில் வந்து மரங்களை நடுறது. நிலைத்த வேளாண்மை தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கன்சர்வேஷன் மெத்தட்ஸ் ஃபார் பெட்டர் சாயில் மேனேஜ்மெண்ட் அதாவது மண் வேளாண்மைக்கு உகந்த பாதுகாப்பு முறையை நாம் பின்பற்றுதல் இதெல்லாம் வந்து நம்ம மண்வள பாதுகாப்பு மண்வள மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு ஒரு மேப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சாயில் டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு அவுட்லைன் இந்தியா மேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயிலை நீங்கள் ட்ரா பண்ணி அதில் வந்து எழுதி பாருங்கள். ஓகேவா. அப்போ க்ரீன் கலர் அப்படிங்கிறது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரலும் வாங்க. மேலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அண்டு மவுண்டெயின் சாயில்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து அலுவியல் சாயில். அடுத்து ரெட் கலருக்கு ரெட் டே கொடுத்துருக்காங்க. பிளாக் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சாம்பல் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்களே அது பிளாக். எல்லோ கலர் கொடுத்துருக்கிறது லேட்ரூட் சாயில். அடுத்தது அரிட் அண்டு டெசர்ட் அப்படிங்கிறது ராஜஸ்தான் தார் டெசர்ட் சைட் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் இருக்கிறது சலைன் அண்டு அல்கைன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது எல்லோ கலரில் இருக்கிறது பெட்டி அண்டு மார்ஸ்லி சாயில்ஸ். ஓகேவா. யூ ட்ரா த மேப். ஓகே. சாயில் டைப்ஸ் இந்தியாவுடைய மேஜர் சாயில் டைப்ஸ் அவுட்லைன் ஆஃப் த மேப் எடுத்து அதில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். டுமாரோ வி see the next class. Thank you students. Thank you one and all.